மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்றுள்ள அமோக வெற்றி என்பது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு காரணம் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தல் முடிவுகளில் சந்தேகத்தை கிளப்பியிருக்கின்றது. இதனை நிரூபிக்கும் விதமாக 95 தொகுதிகளில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையே வித்தியாசம் இருந்ததை தேர்தல் கமிஷன் ஒப்புக்கொண்டுள்ளது. பதிவான வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கையில் 5 லட்சம் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பதாக செய்தி வெளியாகி இருந்தது. இது குறித்து தேர்தல் கமிஷன் விளக்கமளிக்க வேண்டும் என்று சிவசேனா கட்சி கோரிக்கை விடுத்தது. இதற்கு தபால் வாக்குகள் சேர்க்கப்படாததுதான் காரணம் என்று தேர்தல் கமிஷன் விளக்கமும் கொடுத்தது. மேலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மாலை 5 மணி வரை 55% வரைதான் வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. ஆனால் மறுநாள் வெளியிடப்பட்ட இறுதி வாக்குப்பதிவு தொடர்பான அறிக்கையில் 66% வாக்குப்பதிவானதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்தது. அது எப்படி 1 மணி நேரத்தில் இந்தளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்தது என்ற கேள்வி எழுந்தது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் SY குரோசி என்பவர், திடீரென வாக்கு சதவீதம் அதிகரித்தது கவலையளிக்கும் விதமாக இருக்கிறது என்று கூறியிருந்தார். மேலும் அவர் கூறும்போது, வாக்காளர்கள் வாக்களிக்க வரும்போது 17C எனப்படும் விண்ணப்பத்தை தேர்தல் அதிகாரிகள் பதிவு செய்வார்கள். அதில் வாக்கு எத்தனை மணிக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற தகவல் இருக்கும். இந்த தகவல் தேர்தல் முடிந்தவுடன் கிடைத்துவிடும். அப்படி இருக்கும்போது மறுநாள் வாக்கு சதவீதம் எப்படி திடீரென அதிகரிக்கும்? என்னால் இதனை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சந்தேகம் நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகத்திற்கு தேர்தல் கமிஷன் பதிலளிக்க வேண்டும். அப்படி பதிலளிக்காவிட்டால் ஒட்டுமொத்த தேர்தல் முறையும் சந்தேகத்திற்குள்ளாகிவிடும் என்றார் குரோசி. மேலும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த சர்ச்சை குறித்து மகாராஷ்டிரா தேர்தல் அதிகாரி S சொக்கலிங்கம் கூறுகையில், தேர்தல் தினத்தன்று மாலை 5 மணி வரை 58% பதிவாகி இருந்தது என்றும், ஆனால் இறுதி வாக்குப்பதிவு 8%க்கும் மேல் அதிகரித்து 66% அதிகரித்தது என்றும், இது வழக்கமான ஒன்றுதான். கடைசி நேரத்தில் வாக்களிக்க வந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது. அதோடு வாக்களிக்க 6 மணி வரை நின்ற அனைவரும் 6 மணிக்கு பிறகும் வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். மேலும் நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் மாலையில் அதிகமானோர் வாக்களிக்க வந்தனர். அதோடு 5 மணி வரையிலான வாக்குப்பதிவு விவரங்கள் மட்டுமே வாய்மொழியாக போன் மூலம் தெரிவிக்கப்படுபவை. 17C என்ற படிவம் கிடைத்த பிறகுதான் இறுதி வாக்குப்பதிவு விவரம் தெரிய வரும். 2019ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் கூட மாலை 5 மணி வரை 54% தான் வாக்கு பதிவாகியிருந்தது. ஆனால் இறுதி வாக்குப்பதிவு 61% அதிகரித்தது என்றார். மேலும் என்னதான் இந்த வாக்கு சதவீதம் திடீரென அதிகரித்ததற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் சில காரணங்கள் கூறப்பட்டாலும் இன்னும் பாஜக வெற்றி மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியே வருகின்றனர். இதனால் இதை முறைப்படி வழக்காக நீதிமன்றத்தில் தொடுத்து பாஜகவின் வெற்றி குறித்து முழு விசாரணை வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தரப்பில் முக்கியமான தலைவர்கள் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. அதனைத் தொடர்ந்து சம்பந்தமே இல்லாமல் திடீரென மகாராஷ்டிராவில் பாஜக MLAக்கள் பலரும் தற்போது காங்கிரஸில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 முதல் 28 MLAக்கள் வரை இப்போது காங்கிரஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்ற போதிலும் இப்போது திடீரென பாஜக MLAக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவ இருப்பதால் மகாராஷ்டிராவில் பாஜகவின் ஆட்சி கவிழும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இந்த மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பிரச்சனைகள் முடிய புது பிரச்சனைகள் வெடித்து கொண்டேதான் இருக்கிறது. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.